தாய் தந்தையரை இழந்துவிட்ட 2 குழந்தைகள், மனைவியின் அஸ்தியோடு வந்த கணவர், உருத்தெரியாமல் கருகிவிட்ட பரிதாபம். அகமதாபாத் விமான விபத்து பெரும் துரதிருஷ்டவசமானதுதான். இந்த விமான விபத்தில் இது போன்ற நூற்றுக்கணக்கான சோக கதைகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலும் இறந்தவர்களின் நிகழ்வும் அவர்களை பிரிந்தவர்களின் துயரமும் நம்மை அழ வைக்கும் உணர்ச்சிவசமான உண்மை கதைகளை கொண்டது. இந்தோ பரிதாபம். இந்த விமானத்தில் அர்ஜுன் பாய் என்பவர் பயணித்தார். அது அவருடைய இறுதி பயணமாகிவிட்டது. அர்ஜுன் பாயின் மனைவி உடல்நிலை சரியில்லாத நிலையில் லண்டனில் காலமானாராம். அவரது மனைவியின் இறுதி ஆசை தன்னுடைய அஸ்தி மற்றும் மலர் கலசம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த கிராமத்தின் குளம் மற்றும் ஆற்றில் கரைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவரது கணவர் அர்ஜுன் பாய் அதனை அப்படியே செய்தார். அஸ்தி கலசத்தை கொண்டு வந்து அவரது கிராமத்தில் உள்ள நதியில் கரைத்த பிறகு அவர் லண்டனில் உள்ள தனது வீட்டிற்கு சோகமான அந்த பயணத்தை தொடர்ந்தார். லண்டனில் அவரது 8 வயது மற்றும் 4 வயது 2 மகள்கள் தனது தந்தையின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கோ அந்த துயரமான செய்தி சென்றது. தனது தாயின் அஸ்தியை கொண்டு சென்ற தந்தையும் மீண்டும் வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு அவர்கள் தற்போது இதயம் சுமக்க முடியாத வேதனையில் இருக்கிறார்கள். அர்ஜுன் பாய் கோரமாக கருகி உயிரிழந்திருப்பதால் DNA பரிசோதனை மூலம் தேடப்பட்டு வருகிறது.